பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் சிறையில் நலமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானின் சிறை வாழ்க்கையை ஆய்வு செய்ய உச்சநீதிமன்றம் நியமித்த இம்ரான் கானின் பிடிஐ கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் சல்மான் சஃப்தார் ராவல்பிண்டி அடியாலா மத்திய சிறையில் இம்ரான் கானை நேரில் சந்தித்தார். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் நடைபெற்ற இந்த சந்திப்பு சுமார் 3 மணி நேரம் நீடித்தது. சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சஃப்தார் இம்ரான் கான் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளார் என்று தெரிவித்தார். ஆனால் சந்திப்பு தொடர்பான விரிவான தகவல்களை நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்த பின்னரே வெளியிட முடியும் என்றார். இம்ரான் கான் கடந்த 2023 ஆண்டு ஆகஸ்ட் 5 முதல் சிறையில் உள்ளார். அவருக்கு குடும்பத்தினர், மருத்துவர்கள் மற்றும் வழக்கறிஞர்களை சந்திக்கும் உரிமைகள் மீறப்படுவதாக பிடிஐ கட்சி தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணை பிப்ரவரி 12 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.